ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நம்ம பாவாடை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் அதுக்கு தகுந்த மாதிரி ஷர்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பஃப் ஸ்லீவ் வச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது சாரீ கிளாத்தில் பார்டர் மீந்திருந்துச்சு. அந்த மீந்ததை வச்சு ஒரு சின்னதாக டிசைன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டாக. அப்போ அதை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அது மேலே இப்போ ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஈவனாக கட் பண்ணி விட்டுக்குவோம். கட் பண்ணி விட்டுக்கிட்டு நான் நெக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு வெத்தலை நெக்கு மாதிரி. அதை இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பிரித்து எடுத்துட்டு நம்ம பார்டர் கிளாத்தை அடியில் வச்சு மெயின் கிளாத்தை மேலே வச்சு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா பார்டர் கிளாத் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இந்த கிளாத் ஜாக்கெட் பிட்டுன்றதுனால வழுவழுன்னு வழுக்கிட்டு போகும். அதனால் நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தைக்கும்போது நகராமல் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பார்டர் மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். ஸ்டிச் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன கட்டு ஒன்று கொடுத்துக்கோங்க, நெருக்க கொடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேயும் கொடுங்க. அப்போ தான் திருப்பும்போது சூப்பராக திரும்பும். கட் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்டர் கிளாத்தை வெளியில் மெயின் பக்கம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம கையால் எந்த அளவுக்கு அழுத்தி ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பார்டர் கிளாத்துலேயே ஒரு இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டு வரேன். பாருங்கள், 1 இன்ச்சு வச்சுக்கலாம், நீங்கள் 1.5 இன்ச்சு, எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் 1 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு கோய் ஷேப் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலே அப்படியே இன்னொரு பக்கமும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டா அந்த மார்க்கிங் வந்துடும். இப்போ அது மேலேயும் அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம இப்போ ஸ்டிச் போட்டுவிட்டு வரணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாக்கா நல்லா கரெக்டாக தெரியும், நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நெக்கு சுற்றி படிமான ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. அந்த ஸ்டிச்சு முதல்ல போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண பார்டரில் ஸ்டிச் போட்டுக்கலாம். உள்ளார நம்ம கரெக்டாக அந்த கிளாத்தை தள்ளி விட்டு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டு வரேன் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அழுத்தி மார்க் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரியே போடுறேன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ஆனால் சூப்பராக சின்ன குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு நெக்லஸ் கழுத்தில் போட்ட மாதிரி அழகாக ஒரு லுக் இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டிச் போட்ட இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண முடியலைனாக்கா இப்படி திருப்பி வச்சு கூட கட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது அந்த வளைவில் நம்மளுக்கு கொஞ்சம் கத்திரிக்கோல் நுழையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணேன். இப்படி திருப்பி கொஞ்சம் கட் பண்ணேன், நேராக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் மெயின் கிளாத் கட் பண்ணிட்டா நம்ம செய்கிற வேலையே டோட்டல் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பட்டி கரெக்டாக உட்காரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பாவாடை கிளாத்தை ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி பட்டி மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரேன். ஏன் பார்த்திங்கனாக்கா இது ஜாக்கெட்டு பிட்டில் அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாக்கெட்டு பிட்டை வெறுமனே நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா மேட்ச் வராது. அது வேறு இது வேறு மாதிரி தெரியும். அதுக்காக நான்
இந்த மாதிரி பாவாடை கிளாத்தில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக இது யாருக்குமே தெரியாது இதோட மேட்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 1/2 இன்ச்சில் ஒரு கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். நம்ம அந்த ஏற்கனவே கட் பண்ணி நெக்கில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிசுரை வந்து கவர் பண்ணி அப்படியே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த வளைவுலாம் லேஸை வந்து பொறுமையாக கொடுத்து அடிச்சுக்கிட்டு வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பாவாடை வீடியோ போட்டிருக்கும்போது 2 தோழிகள் வந்து என்கிட்ட கட்டிங்கோட ஷர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாரி, நான் வந்து ஏற்கனவே கட்டிங் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால் அதுவும் இல்லாமல் நான் உங்களோட கமெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டேன். அதனால தான் என்னால் எடுக்க முடியல. இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங்கோடு தான் இதை ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டுட்டு தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன். இப்போ வந்து அந்த பட்டி மேலே நம்ம 1/2 இன்ச்சு லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸில் 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 இன்ச் பட்டியும் ரைட் சைடு வந்து 1 இன்ச் பட்டியும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும். இது பெருசாக அதனால் நான் காமிக்கல பாருங்கள். அப்படி லெஃப்ட் சைடு வந்து 2 இன்ச் பட்டி, ஏன்னா இது ஐ கட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச் பட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 1 இன்ச்சில் வந்து நம்ம மடிச்சடிப்போம். அந்த கிளிப்பு என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அது மிஸ் ஆகிடுச்சு. எடுத்தேன், வீடியோ கவர் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பைப்பிங் வைக்க நம்ம ஒரு இன்ச்சில் வந்து நம்ம அதை அடித்து திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கமும் பைப்பிங் வைக்க போகிறதுல அடித்து நம்ம திருப்ப போகிறோம். அதை அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயுமே சின்ன சின்ன கட் கொடுத்து திருப்புங்க. அப்போ தான் ஈஸியாக திரும்பும், ஃபினிஷிங்காகவும் திரும்பும், அழகாகவும் இருக்கும். அதை அப்படியே திரும்ப 2 பக்கமும் ஒரே மாதிரியே கட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. மடித்து லாஸ்ட்டில் முடிக்கும்போது கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக அந்த பட்டி 2மே கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2 பக்கமும் ஈவனாக ஸ்டிச் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. பப் ஸ்லீவுக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த மார்க்கிங்கில் வந்து சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சின்னதை ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். சின்ன ஃப்ளீட்ஸ் கொடுத்து 2 பக்கமும் அதே மாதிரி அந்த மார்க்கிங்கோடு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். முன்னாடியே நான் மடிச்சிட்டேன், பின்னாடியும் மடிச்சிட்டேன், அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் அதே மாதிரி சென்ட்ரு பார்த்து 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்க்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். பாருங்கள், எந்த மாதிரி அந்த வச்ச ஃப்ளீட்ஸுக்கு நேருக்கு நேராகவே அப்படியே நான் வச்சுட்டே வரேன். பாருங்கள், குட்டி குட்டியாக வைங்க. அப்போ தான், ஏன்னா இது ஒரு 10 வயசுக்கு பாப்பாங்கிறதுனால ரொம்ப பெருசுலாம் வைக்க முடியாது. குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா அழகாக இருக்கும், சின்ன குழந்தைங்கிறதுனால. நான் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பாவாடை கிளாத்லேயே ஒரு பீஸு எடுத்து வச்சுருந்தேன். 2 இன்ச்சில் பட்டி எடுத்துருக்கிறேன். அந்த பட்டியில் வந்து இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் மடித்து அடிச்சுக்கணும். மடித்து ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ அந்த பட்டிலையும் சென்டர் பார்த்து இதுலேயும் சென்டர் பார்த்து நம்ம வந்து
ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதையே இப்படி கவர் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போடும்போது பின்னாடியும் முன்னாடியும் திருப்பி திருப்பி பார்த்து ஸ்டிச் போடுங்க. ஏன்னா அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ அதே பட்டியில் வந்து நம்ம ஊசியோட ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா போட்டால் தான் நம்ம ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ 2 ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம் 2 ஸ்லீவையுமே. கண்டிப்பாக 2 தோழிகளுக்கும் நான் வந்து கட்டிங் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் அடுத்த வீடியோவே நான் போடுவேன். ஜாயின் இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ டாட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டு பிடிச்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே 9 இன்ச் இறக்கத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதேமாரி அகலமும் மார்க் பண்ணிக்கணும். அகலம் வந்து 6 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது சின்ன குழந்த ஒரு 10 வயசுக்குள்ளங்கிறதுனால 6 இன்ச்சு தான் நான் லென்த்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பின்னாடியும் அந்த மார்க்கிங்கை வந்து கரெக்டாக போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டா ஒரே மாதிரி மார்க்கிங் மாறாமல் வந்துடும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து மார்க் பண்ண டாட்டு மேலே எல்லாத்துலேயுமே ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச்சு வந்து அவ்வளோ போடணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்டிச் போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 4 டாட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். நான் அந்த இடத்துல ஓப்பன் வரதுக்காக ஒரு 3 இன்ச்சு நான் விட்டுட்டு ஸ்டிச் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போடுறேன். இப்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அது மேலேயே 3 இன்ச்சு விட்டுட்டே ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்லீவ் 4.5 இன்ச்சு ஜஸ்ட்டு சைஸ் வந்து 2க்கும் சேர்த்து 28 இன்ச்சு. அதனால் 14 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அந்த ஓப்பன் கிட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மடித்து ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன யூனிக்கான விஷயம் செய்யும்போது அது வந்து லுக்கு வந்து வேறு மாதிரி அழகாக இருக்குங்க. ஆனால் சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாத்தையே எடுத்து காமிக்கிறது. ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க போடலாம், விருப்பம் இல்லாதவங்க அப்படியே கூட ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். ஆனால் நான் எப்போது பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வச்சு தாங்க ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து லுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு போட்டிருக்கும்போது பசங்க போட்டிருக்கும்போது பார்த்தோம்னா கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷர்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அயர்ன் பண்ணி கொண்டு வரேன். ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. ரெடிமேடு ட்ரெஸ்ஸை விட அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லா தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.